L'homme, avançant sur le chemin de la vie, fait face à de nombreuses distractions qui menacent de le détourner de son chemin. S'il veut atteindre Dieu, alors il doit surmonter ces distractions. La citation de Swami ci-contre nous en donne une belle illustration. Swami dit « Il est bénéfique pour un bateau d'être sur l'eau, mais dangereux d'avoir de l'eau remplir le bateau. Il est sage que nous vivions dans ce monde afin que nous nous rendions compte par nous-mêmes, mais nuisible pour notre avancement spirituel, que le monde absorbe notre esprit. L'attachement qui nous lie au monde conduira à une absorption par ce dernier. Surdas est un exemple brillant d'un grand dévot qui a rompu les attachements mondains pour fusionner avec Dieu. Sa dévotion est si grande qu'il a volontairement vécu une vie dans l'obscurité visuelle. Pour lui, il ne devrait pas avoir de vue, il ne devrait pas voir autre que la forme magnifique de notre Seigneur. Né à Bilva-Mangala en Inde, Surdas fut attaché au Seigneur dès son plus jeune âge. On sait très peu de choses sur sa jeunesse. Il a quitté la maison pour mener une vie de ménestrel émerveillé, chantant les louanges de Krishna. Un jour, alors qu'il chantait les louanges de Krishna, Bhakta Surdas, உலகத்தில் மனிதன் தன் வாழ்க்கை பயணத்தில் செல்லும் பொழுது தன் கவனத்தை திசை திருப்புவதற்கு பல வழிகள் உள்ளன. இவ்வழிகள் மனிதனை சூழ்ந்துவிடும். ஆனால் அவன் கடவுளை அடைய எண்ணினால் இந்த கவன திசை திருப்பை வெற்றி கொள்ள முடியும். பகவான் பாபா ஒரு சிறந்த உதாரணத்தை கொடுத்துள்ளார். அவர் கூறுகிறார், ஒரு படகு தண்ணீரில் மிதப்பது சகஜம். ஆனால் அதே தண்ணீர் அந்த படகை நிரப்பி மூழ்கினால் அது ஆபத்து. இது போலவே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குள் இருக்கும் உண்மையை உணர்ந்து வாழ வேண்டும். ஆனால் இந்த உலகத்தையே நம் மனத்தில் நிறுத்தி வாழ்வது ஆபத்து. உலகியல் ஈடுபாடுகள் நம்மை இந்த உலகத்தோடு சேர்த்து கட்டி மூழ்கிவிடும். இப்படிப்பட்ட உலகியல் ஈடுபாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டு இறுதியில் கடவுளோடு இணைந்தவர் பக்த சூர்தாஸ். இவருடைய பக்தி அளவில்லாதது. இவர் தன் இரு கண்களை தாமாகவே ஊனமாக்கிக் கொண்டு இருளில் வாழ்ந்தார். இவரது நோக்கம் என்னவென்றால் மிக அழகான கடவுளை காண்பது மட்டுமே. இவர் இந்தியாவில் டெல்லி அருகே இருக்கும் ஒரு ஊரில் பில்வமங்கல என்ற குடும்பத்தில் பிறந்தவர். இவரது இளம் வாழ்க்கையை பற்றி அதிகம் வரவில்லை. ஆனால் இவர் சிறுவயதிலேயே ஆன்மீகத்திலும் பகவான் கிருஷ்ணரிடமும் ஈடுபாடு மிக்கவராய் திகழ்ந்தார். சூர்தாஸ் துறவரம் பெற்று பக்தி பாடல்களை இயற்றியும் பகவான் கிருஷ்ணரின் புகழையும் பாடித் திரிந்தார். ஒரு நாள் இவர் பாடித் திரியும் போது merveilleux, merveilleux. D'un côté, il chante des chansons pleines de dévotion, et de l'autre, son esprit est distrait par les choses de ce monde. ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பக்கம் இவன் பக்தி பாடல்களை எல்லாம் பாடுகிறார், மறுபக்கம் பொது உலக வாழ்க்கையில் ஆசையுள்ளவனாக இருக்கிறார். Prétendant, hypocrite, il se perçoit comme un grand dévot du Seigneur, mais son esprit est comme un fou puant, fervent érudit, toutes les non-sens, tout le monde l'adore. Il ne devrait pas être autorisé à entrer dans cette ville. Ah, இவன் ஒரு நடிகன், போலியானவன். இவன் தான் மிகப்பெரிய பக்தன் என்று காட்டிக் கொள்கிறான். இவன் மனதில் எல்லாம் கீழ்த்தரமான எண்ணங்கள் உள்ளது. பக்தன் கட்டளையிடவெல்லாம் போய் இவனை போலவனே இந்த நகரத்திற்கு அனுமதிக்க கூடாது. எதற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய்? வா, அவனை துரத்தலாம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. உங்களுக்கு இது மாதிரி பட்டுவில்லையா? வீட்டுக்கு போகலாம். இவர்கள் எல்லாம் பக்குவமற்றவர்கள். இவர்கள் சிறுநீரை தமிழாக இதுக்கு அவர் Swami dit quand si nous ne prenons pas leur parole à cœur, ils ne sont pas assez matures. Seigneur, Seigneur, pardonnez-moi, pardonnez-moi. Je me suis mis sur le chemin de ta vie à ta recherche. Mais qu'est-ce que c'est? Mes yeux tombent sur
என்னை மன்னியுங்கள். நான் வாழ்வதே உங்களை காரணம் மட்டுமே. இவர்கள் எல்லாம் என்ன? என் கண்கள் அவர்கள் மீது பட்டுவிட. எனக்கு இந்த கண்கள் வேண்டாம். எனக்கு வேண்டாம். கிருஷ்ணா, கிருஷ்ணா. Trempé dans la mare de nectar et de bonheur, Sourdas était totalement inconscient de ce qui se passait autour de lui. Ce n'est que lorsque le réceptacle du cœur est plein et menace de déborder que Dieu met alors une pression supplémentaire pour affirmer que le barrage est fermement installé. Le test est son goût. La dévotion pure et immaculée de Sourdas pour le Seigneur a été mise à l'épreuve sur la base de la moralité et de l'hypocrisie. Et qu'a-t-il fait? Il s'est puni en se considérant comme un pécheur. De là a commencé une belle histoire entre le Seigneur et son dévot. Sourdas a été aveugle par les ténèbres de l'ignorance et le Seigneur a envoyé un ange gardien, Guru Vallabhacharya, pour clarifier ses doutes. எந்நேரமும் பகவான் கிருஷ்ணரை நினைத்து கொண்டும் அவர் புகழை பாடிக்கொண்டும் தெய்வீக ஆனந்தத்தில் மூழ்கியிருந்த சோதாஸ் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தார். கடவுள் எப்பொழுதும் நம்மை சோதித்துக் கொண்டுதான் இருப்பார். சோதனை கொடுப்பதே அவனின் பிடித்த செயல். இவ்வாறே சோதாசனையும் கடவுள் சோதித்தார். எப்படி சோதாசன் ஒரு போலியானவன் என்றும் அவன் ஒழுக்கம் கெட்டவன் என்றும் மக்கள் சோதாசனை தோற்றினர். அதற்கு தன்னை ஒரு பாவி என்று கருதி தன்னை தண்டித்துக் கொண்டான். இதிலிருந்து ஒரு அழகான கதை துவங்கியது. பகவான் கிருஷ்ணருக்கும் சோதாசனுக்கும் குரு வல்லபாச்சாரியா சோதாசனின் சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்து அனுப்பி வைத்தார். Acharya, pardonne-moi, je ne savais pas que vous étiez venu. Acharya, மன்னியுங்கள், நீங்க வந்ததும் நான் கவனிக்கவில்லை. Krishna soit avec toi, dit Ramanga. J'étais en route pour Mathura quand la douce mélodie de ta chanson m'a attiré ici. Bhagavan Krishnanin ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கட்டும் பில்வமங்கள். நான் மதுராவிற்கு சென்று கொண்டிருந்தேன். உன் இனிமையான பாடலை கேட்டு இங்கு ஓடி வந்தேன். Je suis béni. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Asseyez-vous et soyez à l'aise. உட்காருங்கள், வசதியாக உட்காருங்கள். Quel confort puis-je avoir mon maître quand le darshan de mon Krishna n'est pas avec moi? என்ன வசதி எனக்கு இருக்குது ஐயா, பகவான் கிருஷ்ணனின் தர்ஷன் எனக்கு கிடைக்காத போது. Ramanga, Krishna s'installe là où ses fidèles chantent ses louanges. Mais pourquoi vos chants de dévotion sont-ils empreints de sentiments de tristesse? ஆச்சாரியா, Ramanga, ஒரு பக்தன் தன் பக்தி பாடல்களை பாவத்தோடு பாடும் பொழுது பகவான் கிருஷ்ணனே அவரிடம் ஓடி வந்து விடுவான். ஆனால் நீ பாடும் பொழுது மட்டும் ஏன் கவலையுடன் பாடுகிறாய்? ஆச்சாரியா, துக்கங்கள் நிறைந்தொருவன் பாடும்போது தன் பாடல்களில் துக்கங்கள் நிறைந்துதானே இருக்கும். நான் ஒரு பாவி. கடவுளின் கண்களை கொடுத்தால் நல்லதே பார்ப்பதற்கு. ஆனால் நான் பார்ப்பதெல்லாம் போலியானது. பாபோகம், பர்ப கர்மகம், பாபாத்மா, பாப சம்பவம். Acharya, quand le triste chante, naturellement ces chansons sont pleines de chagrin.
Je suis un pécheur. Dieu a donné ce que je veux pouvoir le bien. À la place, j'ai un aperçu transitoire avant. Papa Oram, Papa Kadmaha, Papa Alma, Papa Sambara. Non, Biva Mangal, Prapto Oram, Prapta Kalmaha, Prapatma, Prapta Sambara. À partir de ce jour, vous serez appelé soldat. Faites de son corps une flûte entre les mains de Krishna par laquelle sa divine mélodie coulera. Viens avec moi à Brod, au temple de Srinath. Enchante le mot. Illai Bilvamangal, Praptoram, Prapta Karmaha, Prapatma, Prapta Sambara. இங்கிருந்து நீ சூரதாஸ் என்று அழைக்கப்படுவார். உன்னை ஒரு புல்லாங்குழலாக மாற்றிக்கொண்டு அதன் வழியாக பகவான் கிருஷ்ணனின் தெய்வீக பாடல்கள் மூலங்கள். வாருங்கள் என்னுடன் ரிஞ்சியில் இருக்கும் ஸ்ரீநாத்தின் கோவில். அங்கிருந்து உலகத்திற்கே பாடுங்கள். Merci Acharya, merci à vous. Nandri Acharya, Nandri. Les chansons de Sourdas étaient pleines d'amour et empreintes d'une pure dévotion pour le Seigneur. Ces chansons reflétaient son désir pour le darshan du Seigneur et l'agonie de sa séparation. Conformément à l'ordre de son gourou Vallabhacharya, Sourdas s'est installé à Braj et a propagé la gloire et l'ilas de Krishna en inculquant à l'homme ordinaire un sens de dévotion et de foi en Dieu. Une fleur attire les abeilles mellifères qui ont hâte de goûter son nectar. Cette fleur est cependant entourée des mauvaises herbes, ce qui peut menacer son existence et même sa survie. C'est le cas des hommes de Dieu. Ils attirent le vrai chercheur qui souhaite goûter à la sublime gloire du Seigneur. Cependant, il existe toujours des personnes qui sont jaloux de leur popularité et mettent tous les obstacles sur le chemin de ces hommes de Dieu. Il en fut de même pour Sourdas. Une partie de la société était devenue si jalouse de sa renommée à tel point qu'ils ont tenté de le tuer. Mais notre Seigneur a-t-il déjà laissé tomber sous fidèle? Patram Pushpam Palam Toyam Yume Bhaktya Priya Chati Tatagam Bhakshuba Kritam Ashnami Priyadat Manaha என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளார். அதாவது ஒரு பக்தன் பக்தியோடு ஒரு இல்லை, ஒரு பூ, ஒரு பழம் அல்லது சிறிது நீர் இவைகளை காணிக்கையாக கடவுளுக்கு கொடுக்கின்றானோ அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நம் பாபா கூறுவது என்னவென்றால், நீர் என்பது பக்தனின் கண்ணீர் என்று கிருஷ்ண பகவான் கூறுகிறார். அதாவது ஒரு பக்தனின் மாற்ற முடியாத கெட்ட குணத்தை எல்லையில்லாத அன்பினால் கடவுள் அவனுடைய கெட்ட குணத்தை மாற்றி விடுகிறான். கடவுளிடம் வைக்கும் அன்பு ஆச்சரியமானது. அது எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவு வலிமையாக வளரும். சூடாஸ் கடவுளிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்ததால் பகவான் கிருஷ்ணா சூதாசனை காப்பாற்ற ஓடி வந்தார். பார்வையற்ற சூடாஸ் பகவான் கிருஷ்ணனை தன் மனக்கண்களால் பார்க்க முடிந்தது. ஆனால் அவனை சூழ்ந்திருந்த மக்களால் அது இயலவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் மாயையில் மூழ்கி அறியாமையால் வாழ்ந்திருந்தார்கள். நாட்கள் கடந்தன, வருத்தங்கள் ஓடின. சூதாஸ் வயது முறிந்தவரானார். இவரது அன்பு கடவுளுக்கு இன்னும் அதிகரித்தது. அவர் எங்கு சென்றாலும் பகவான் கிருஷ்ணர் இருப்பதை அவரது பக்தி பாடல்கள் தன்னுடைய சீடர்களிடம் கண்ணீர் மல்க வைத்தது. அவர் பார்வையற்றவனாக இருந்தாலும் அவர் கிருஷ்ணரை சேவிப்பதை நிறுத்தவில்லை. சூதாஸ் இருக்கும் இடமெல்லாம் பவித்திரமான தெய்வீக அதிர்வலைகள் உருவாக்கின. சூதாசனே கிருஷ்ணனின் அன்புக்குரியவராக விளங்கினார். Sourdas est devenu une nuisance pour nous. Partout où nous allons, nous n'entendons que son nom. Sourdas, Sourdas, Sourdas. Sourdas நமக்கெல்லாம் தொல்லை கொடுப்பவனாக மாறிட்டார். எங்குள் சென்றாலும் நாம் கேட்பதே ஒன்று. Sourdas, Sourdas, Sourdas. Nos jeunes ont trouvé un nouveau héros en lui. Tu devrais voir mon neveu. Tout au long de la journée, il n'arrête pas de dire que Sourdas a dit ceci et Sourdas a dit cela. நம் வீட்டிலினர்களெல்லாம் சூதாசனை ஒரு கதாநாயகனாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதை கேளுங்கள். என் அக்கா மகன் நாளொரு மேனியும் பொழுதொரு
ஒவ்வொரு வண்ணமுமாக சூதாசனை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பான். சூதாஸ் அதை சொன்னான் என்று, சூதாஸ் இதை சொன்னான் என்று. Et il a l'audace de dire que la dévotion est bien plus supérieure à l'accomplissement scolaire. அது மட்டுமா அவருக்கு எவ்வளவு துணிச்சல்! அவன் கூறுகிறான், கற்றதனால் ஒருவன் மேன்மை அடைவதை விட பக்தியினால் மேன்மை அடைவதை மேலென்று. Toutes, nous devrions mettre fin à tous ces gadgets. அவங்கள் எல்லா விளையாட்டுகளுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். J'ai une idée. Voici ce puits. Et aveugle comme il se retrouva dedans. Ha ha ha. என்னிடம் ஒரு யோசனை. இதோ இந்த ஆலை உள்ள கிணறு. நாம் அவனிடம் பேச்சு கொடுத்து தன் கவனத்தை திசை மாற்றி இந்த கிணற்றுள் விழும்படி செய்து விடலாம். Ha ha ha. Pranam, Swamiji. Pranam, qui êtes-vous? Pranam, Yarange. Nous les citoyens de la ville, sommes très préoccupés par votre bien-être, ainsi que par le nôtre. Vous aviez l'air inquiet. Avez-vous perdu quelque chose? நாம் இந்த ஊரில் வசிப்பவர். நம் உங்களின் நல்வாழ்விலும் எங்களின் நல்வாழ்விலும் மிக்க ஆர்வம் கொண்டுள்ளோம். நீங்கள் எதையும் தொலைத்து விட்டீர்களா? மனக்கவலையுடன் இருக்கிறீர்கள். Comment puis-je perdre quelque chose quand le Seigneur Krishna est avec moi? Mais comme je ne peux plus voir, je sens que j'ai tout perdu. Na எப்படி எதையும் தொலைக்க முடியும்? பகவான் கிருஷ்ணா என்னோட இருக்குது. ஆனா நான் பாதுகாக்கிறேன். அதெல்லாம் நான் எல்லாம் தொலைத்து உணர்றேன். Swamiji, vous partez quelque part? Swamiji, நீங்க எங்க போறீர்கள்? Je suis en route pour le temple. நான் கோயிலுக்கு செல்கிறேன். Marche tout droit et tu atteindras ton temple. இதே பாதையில் நேராக நடந்து செல்லுங்கள். நீங்கள் உங்கள் கோவிலை அடைந்து விடுவீர்கள். Merci que Krishna vous bénisse. நன்றி கிருஷ்ணா உங்களை ஆசீர்வதிக்கிறார். Qui êtes-vous? Yarangi. Je suis un bouffie. Je t'ai vu marcher vers ce puits. Alors je pensais que je pouvais t'aider. நான் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன். நீங்கள் இந்த நான் உங்களை காப்பாற்றுவதற்கு ஓடி வந்தேன். Merci que Krishna vous bénisse. நன்றி கிருஷ்ணா உங்களை ஆசீர்வதிக்கிறார். Bien sûr, Shanti, Krishna me bénira et à vous aussi. Voici votre baptême. Katayan Shanti, Krishna est là, c'est pas le faire, on peut lui demander. Est-ce que vous partez? என்னை விட்டு செல்கிறீர்களா? Oh, il y a beaucoup de travail, tant de vaches à soigner. Certaines peuvent se mettre dans le puits, et certaines peuvent être attaquées par des animaux sauvages. Et je suis le seul refuge. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நான் பல பசுக்களை வளர்த்து வளர்வேன். அவர்களுடன் வரலாம். அல்லது கிணறுகளில் தவறி விழுந்து அவைக்கு நான் மட்டும் புகழிடும். Mon Krishna est utilisé pour faire exactement cela. Et il joue de la flûte divine. Petit garçon, où es-tu? Et Krishna, il dit pour le séver. Bende, poulan koledon vasibe. Ni enge. Swamiji, je suis toujours là. Mais si tu ne sens pas ma présence, que peux-je faire? Swamiji, நான் இப்பொழுது இருக்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த உணரவே இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? Quel est votre nom? On paie என்ன? Mon nom? J'ai tellement de noms. Tu peux m'appeler comment? என் பேர் எனக்கு பல பேர் உள்ளன. நீங்கள் என்னை ஷாம் என்று அழைக்கலாம். Shyam, viens ici. Shyam, ne pars pas. Shyam, Valingal. Shyam, Valingal. D'accord, Swamiji, si tu le dis, venez marcher avec moi. Appelez
பாருங்கள் இன்னொரு வேறண்டு செல்ல. ஷியாம், அவருக்கு ஒரு கிருஷ்ணை மோசிச்சான். ஷியாம், நான் பார்வையாற்றுவேன். ஆதலால் கிருஷ்ணரே எனக்கு விட்டுவிட்டார். Ça doit être difficile pour toi, Samiji de travail. அப்படி என்றால் பாடத்தில் இருப்பது உங்களுக்கு கடினமாக இருக்குமே என்றால். Non, pas du tout. Pourquoi devrais-je me plaindre? Les gens ont des yeux, mais ils refusent de voir Krishna. Ils ont des oreilles, mais ils refusent d'entendre sa gloire. Quelle est l'utilité d'avoir des yeux et des oreilles? Moi, je vois Krishna en moi. As-tu déjà essayé de chercher Krishna? இல்லவே இல்லை. நான் ஏன் கூட சொல்ல போறேன்? மக்களுக்கு கண்கள் இருக்கு, கிருஷ்ணனை பார்க்க மறுக்கிறார்கள். காதல் இருக்கு, அவருடைய புகழை கேட்க மறுக்கிறார்கள். என்ன வசதி கண்களும் காதலும் இருந்து நான் என் கிருஷ்ணா என்னுடைய காண்கிறேன். ஷியாம், என் கிருஷ்ணாவை தேட முயற்சி பண்ணினியா? Il n'y a pas de temps. Tout le temps que je cherche les vaches, où sont elles, comment vont-elles? Ah, il se fait tard maintenant, je dois y aller. நான் எனக்கு நேரமே இல்லை. நான் எப்பொழுதும் என் பசுக்கள் நினைத்து கொண்டிருப்பேன். பசுக்கள் எங்கே உள்ளன, எப்படி உள்ளன? அதிதிதி நேரமாகிவிட்டது, நான் செல்ல வேண்டும். Non, Xiam, non. இல்லை ஷியாம், இல்லை. Il y a beaucoup de travail à faire. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. ஷியாம், s'il te plaît, reste avec moi. Je suis seule. ஷியாம், நான் தன்னந்தனி இருக்கிறேன். D'accord, si tu le dis, Swamiji. J'ai entendu dire que tu étais un très bon compositeur. Pourquoi ne chantes-tu pas pour moi? Swamiji, நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஒரு நல்ல பாடல் இயற்றுபவர். ஏன் நீங்கள் எனக்கு பாடக்கூடாது? Merci pour la chanson, Swamiji. Je dois y aller maintenant. உங்கள் பாடலுக்கு நன்றி, Swamiji. நான் செல்ல வேண்டும். இல்லை ஷியாம், je suis seule. இல்லை, நான் தன்னந்தனி இருக்கிறேன். Swamiji, tu es tellement dépendant de moi. Swamiji, நீங்கள் என்னையே சார்கிறீர்கள். Je ne te fais pas confiance. Qui sait, tu peux me quitter et t'enfuir. Laisse-moi te tenir. இல்லை, நான் உன்னை நம்ப மாட்டேன். யாருக்கு தெரியும், நீ என்னை விட்டு செல்கலாம். உன்னை பிடிக்க விடு. Non, tu n'es pas chien. Tu es mon Krishna. Tu étais avec moi depuis si longtemps. இல்லை, நீ ஷியாம் இல்லை. நீ என் கிருஷ்ணா தான். இவ்வளவு நேரம் நீங்க என்னோட இருந்தீர்கள். Vous êtes déjà abandonné. நான் எங்கே காரணம் உன்னை கைவிட்டுள்ளேனா? Krishna, puis-je vous voir? Juste une fois, Krishna, juste une fois. Krishna, நான் உங்களை பார்க்கலாமா? ஒரு முறை, ஒரே ஒரு முறை கிருஷ்ணா, ஒரே ஒரு முறை. Je suis satisfait, je suis convaincu que cela me suffit. நான் திருப்தி அடைந்தேன். இது எனக்கு போதும் எனக்கு. Es-tu sûr? Tu ne veux rien voir d'autre? உனக்கு வேறு சந்தேகம் இல்லையே? வேறு எதுவும் நீ பார்க்க படவில்லையா? Non, vous pouvez reprendre ces yeux. Je ne veux plus de ces yeux maintenant. இல்லை, இந்த கண்களை நீங்க திருப்பி இருக்கலாம். இந்த கண்கள் எனக்கு தேவையில்லை இப்போது. Tout ce que tu avais est imprimé sur le cœur de chacun. C'est ce que je veux. நீ பார்த்தது எல்லோரின் இதயத்தில் முத்திரையாக பதிந்து விட்டது. இதுதான் எனக்கு வேண்டும். Vos désirs sont des ordres. உங்கள் உத்தரவு என் வேண்டுகோள். Offre une
dévotion au pied du lotus du Seigneur recevra sa grâce. Swami dit que lorsque le Seigneur Krishna part de l'eau, il veut dire des larmes de joie qui sont issues de la transformation apportée par l'amour suprême et infini pour le Seigneur. L'amour pour le Seigneur est une chose tellement étrange. Plus cet amour dure, plus il grandit. L'amour de Surdas pour le Seigneur Krishna était d'une telle intensité que le Seigneur Krishna a couru pour le sauver. Les gens ont afflué vers Surdas parce qu'il était le bienheureux qui pouvait voir le Seigneur. Malgré l'absence de sa vision physique, alors que, immergé dans l'océan de Maya et couvert d'ignorance, ne pouvait pas voir le Seigneur. Les jours se sont transformés en mois et les mois en années. Surdas a vieilli et son amour pour le Seigneur a grandi intensément. Pouvait-il sentir la présence du Seigneur Krishna partout où il allait? Son amour pur et immaculé pour le Seigneur a créé une vibration spirituelle dans l'air. Surdas était la bien-aimée du Seigneur. Patram pushpam palam toyam yome bhaktya priyachati tatagam bhakshubhakritam ashnami prayadat manaha என்று பகவான் கிருஷ்ணா பகவத்கீதையில் கூறியுள்ளார். அதாவது ஒரு பக்தன் பக்தியோடு ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம் அல்லது சிறிது நீர் இவைகளை காணிக்கையாக கடவுளுக்கு கொடுக்கின்றானோ அவன் கடவுளை ஆசீர்வதிக்கப்படுகிறான். நம் பாபா கூறுவது என்னவென்றால் நீர் என்பது பக்தனின் கண்ணீர் என்று கிருஷ்ண பகவான் கூறுகிறார். அதாவது ஒரு பக்தனின் மாற்ற முடியாத கெட்ட குணத்தை கடவுளின் எல்லையில்லாத அன்பினால் கடவுள் அவனுடைய கெட்ட குணத்தை மாற்றி விடுகிறான். கடவுளிடம் வைக்கும் அன்பு ஆச்சரியமானது. அது எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவு வலிமையாக வளரும். சோதாஸ் கடவுளிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்ததால் பகவான் கிருஷ்ணா சோதாசனை காப்பாற்ற ஓடி வந்தார். பார்வையற்ற சோதாசன் பகவான் கிருஷ்ணனை தன் மனக்கண்களால் பார்க்க முடிந்தது. ஆனால் அவனை சூழ்ந்திருந்த மக்களால் அது இயலவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் மாயையில் மூழ்கி அறியாமையால் வாழ்ந்திருந்தார்கள். நாட்கள் கடந்தன, வருடங்கள் ஓடின. சோதாஸ் வயது முடிந்தவரானார். இவருடைய அன்பு கடவுளுக்கு என்ன அதிகரித்தது. அவர் எங்கு சென்றாலும் பகவான் கிருஷ்ணன் இருப்பதை அவருடைய பக்தி பாடல்கள் தன்னுடைய சீடர்களிடம் கண்ணீர் மல்க வைத்தது. அவர் பார்வையற்றவனாக இருந்தாலும் அவர் கிருஷ்ணனை சேவிப்பதை நிறுத்தவில்லை. சூதாஸ் இருக்கும் இடமெல்லாம் பவித்திரமான தெய்வீக அதிர்வலைகள் உருவாக்கின. சூதாசனை கிருஷ்ணனின் அன்பு Krishna, où est-il? Où est-il? Krishna, êtes-vous là? Krishna, எங்கே அவர்? எங்கே? Krishna, இங்கே இருக்கிறீர்களா? Swamiji, je ne suis pas Krishna, je suis... Stop. Swamiji, Bhagavan Krishna est là. Ne dis pas ça. Je sais que tu es mon Krishna. Ta douce voix, ses beaux yeux, ses plumes de pharaon. Vous êtes sans aucun doute mon Krishna. Swamiji. இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். எனக்கு தெரியும் நீங்கள் என் கிருஷ்ணா தான். உங்கள் இனிமையான குரல், உங்கள் அழகான கண்கள், உங்கள் மயிலிரவு, சந்தேகமே இல்லை, நீங்கள் என் கிருஷ்ணா தான். Swamiji, laisse-nous rentrer à la maison.
Vous avez besoin de repos. Swamiji, வாருங்கள் வீட்டுக்கு செல்லலாம். உங்களுக்கு சில ஓய்வு தேவை. Vous vous êtes éloigné? Ah, je rentre à la maison avec vous. என்னை விட்டு செல்கிறீர்களா? நான் உன்னை விட மாட்டேன். நான் உங்களுடைய வீட்டுக்கு செல்கிறேன். Swamiji, tu es vieux et faible. Swamiji, உங்களுக்கு வயதாகிவிட்டது. Je suis vieille et faible. Mon corps est sale et usé. Krishna, qu'en puis-je jeter ce corps? என் உடல் இந்த அசத்தோட தேய்ந்து விட்டது. கிருஷ்ணா, நான் எப்ப இந்த உடலை திறக்க முடியும்? Ne dites cela, Swamiji. Vous êtes un grand dévot. Vous apportez le nom Krishna dans chaque foyer. Swamiji, இன்னொரு மகான் ஒரு பெரிய பக்தன் அலாம் வீட்டுக்கும் பகவான் கிருஷ்ணனின் நாமத்தை அலாம் வீட்டுக்கும் எடுத்து சென்றீர்கள். Grand dévot, je suis qu'une fleur, non utilisée pour la cuve. Pédia Mahal, Pédia Bhakta, நான் ஒரு மலர், பூச கூர்ந்த மலரே இல்லை நான். Swamiji, vous serez toujours avec votre Krishna et Krishna vous favorisera toujours. Swamiji, நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கிருஷ்ணனுடன் இருப்பீர்கள். அது மட்டும் இல்லை, பகவானும் உங்கள் மீது அறிவுடன் இருப்பார். Pourquoi continuez-vous à dire que Krishna fera cela et Krishna fera ceci? N'êtes-vous pas mon Krishna? Allez, répondez-moi. Vous m'avez toujours trompé. Je voulais juste être à vos côtés. Krishna, ne partez pas, ne partez pas. Et Krishna, Adai Seva, Krishna, Idai Seva, ne சொல்றீங்கள். நீங்கள் கிருஷ்ணா இல்லையா? எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணா, செல்லாதீர்கள், செல்லாதீர்கள். S'il vous plaît, est-ce qu'il y a quelqu'un? Donnez-moi des armes, Piksha, de papa. ஐயா, எனக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள். பிச்சை போடுங்கள். Qu'est-ce que je peux te donner? Viens plus près de moi. நான் என்ன கொடுக்க முடியும்? வா, என் அருகில் வா. Voix douce? Qui es-tu? என்ன இனிமையான குரல். யார் ஐயா நீங்கள்? Je suis Surdas. நான் Surdas. Surdas? Swamiji? நீங்களா? என் நமஸ்காரம் உங்களுக்கு. Surdas? Swamiji, c'est vous? Une consternation dans ce gars. Qui êtes-vous? Yar நீங்கள். Je marche dans ce monde de la caste et des ténèbres, seul, misérable et faible, Swamiji. Moi aussi, je suis aveugle. நான் என் இருளடைந்த வாழ்க்கையோடு தன்னந்தனிய இந்த பரந்த உலகத்தில் பசியோடும் பட்டினியோடும் அலைந்து திரிபவன், சுவாமிஜி. நானும் ஒரு கண் பார்வையற்றவன். Aveugle? Si vous êtes aveugle, il n'y a rien à voir. Rien, sauf Krishna. பார்வையற்றவனா இருந்தால் ஒரு குறையும் இல்லை. இந்த உலகத்துக்கு பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை கிருஷ்ணரை தவிர. Mais je n'ai pas réussi à le faire. Je n'ai pas réussi à le faire. ஆனால் நான் அதை செய்ய தவறிவிட்டேன், சுவாமிஜி. தவறிவிட்டேன். Ressentez toujours la présence de Krishna en vous. Il est en vous, derrière vous, au-dessus de vous, autour de vous et juste devant vous. Remplissez-vous de son amour. L'amour est sa forme. Répétez toujours son nom, alors la lumière viendra bientôt à vos yeux. கடவுளின் அன்பே உன்னுடைய நிரப்பி வசிப்போம். அன்பே அவரின் உருவம். கடவுளின் பேரை
glace sont plongés dans la joie, festive, divine, pour bien aimer le Seigneur Krishna. அதோ கேட்கிறதா இனிய ஓசை பிருந்தாவனத்திலிருந்து கோபாலர்கள் அனைவரும் ஆடி பாடினார்கள் அவருடைய அன்பான. Ainsi, la vie de Surdas a trouvé son accomplissement au pied du Krishna bien-aimé. Swami, aveugle que nous sommes dans ce monde, prends-nous par nos mains et conduis-nous de l'obscurité, de l'ignorance à la réalisation. இப்படி சூதாசனின் உயிர் பகவான் கிருஷ்ணனின் பாத கமலங்களில் நிறைவு பெற்றது. சுவாமி, நம் எல்லோரும் அறியாமையால் கண்கள் மூடப்பட்டு வாழ்கிறோம். எங்களையும் உங்கள் அன்பான கரங்களால் தூக்கி எங்கள் அறியாமையை நீக்கி நம் அனைவரையும் மெய்யாகச் செய்யுங்கள். சாய்ராம்.